அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 11th மார்ச். நேத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. நேத்தே நம்ம அந்த ஐடி செக்டார் வந்து நமக்கு வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. 2 டேஸ் ஆக அப்படின்னு நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். பாசிபிள் ஒன் சைட் ராலி அப்படிங்கிறதையும் கிளியராக நேத்தியுடைய வீடியோலயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அது நீங்க பாருங்க. அண்ட் நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல முழுமையா பார்த்துக்கலாம். பிஃபோர் த வீடியோ கமிங் மண்டே 16th மார்ச் வந்து நம்ம யூடியூப் லைவ்ல வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் மார்க்கெட்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க லைவ் மார்க்கெட்ல கேட்டுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே. இந்த லைவ் செக்ஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா எனக்கு லைக் அண்ட் கமெண்ட் அப்படிங்கிறது நீங்க இந்த வீடியோஸ்ல வந்து பண்ணும் பொழுது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. ஸோ ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நியர் டு ஒரு நம்பர் பக்கத்தில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நமக்கு ஹை கட் ஆக முடியாமல், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை கூட கட் ஆக முடியாமல் இன் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அப் சைட் அண்ட் ஃபர்ஸ்ட் டவுன் சை லெவல்ஸ்லேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு ஒன்ஸ் வந்து இந்த லெவல்ஸ் பிரேக் ஆனதும் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ த செகண்ட் டைமிங் கேண்டில் படி, செகண்ட் நம்பர்ஸ் படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். டைமிங் கேண்டில் படி நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் அதுதான் ஹை. அதுக்கு அபவ் ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த ஹைக்கு அபவ் வந்து க்ளோஸ் ஆக முடியாமல் இதுலேருந்தே ஒரு ஃபால். எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸுமே வந்து இந்த ஹைலேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டவுன் சை லெவல்ஸ் ஆன 56,769 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது நல்ல ஒரு ஃபால். ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் வந்து ஒரு சின்னதான டைமிங் கேண்டிலாக இருந்தாலும் இதனுடைய லோ கட் ஆனதும் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் 56,346 அண்ட் அதுலேருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இந்த இடங்கள் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகிட்டு ரிவர்சல் ட்ரேடில் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே வீடியோவில் சொல்கிற மாதிரி டைமிங் கேண்டில் படி நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா ரிவர்சல் ட்ரேடில் கம்ப்ளீட்டாக டபுள் த ப்ராஃபிட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதன்படி இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல நமக்கு ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸ் கிட்ட இருந்தாலும் ரிவர்சல் ட்ரேட்ல நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். செகண்ட் டைமிங் கேண்ட்லுமே நமக்கு ஹை கட் ஆகிட்டு ரிவர்சல் ட்ரேட்லேயே ஒரு கம்ப்ளீட்டான மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. 2 டைமிங் கேண்டிலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகிட்டு ரிவர்சலில் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸினுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து இதுதான். ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட ஃபர்ஸ்ட் அப்சை லெவல்ஸ் ஆன 78,364 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு அபவ் க்ளோஸ் ஆக முடியாமல் அதுலேருந்தே ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டவுன் சைட் லெவல்ஸ் ஆன 78,200 அப்படிங்கிற லெவல்ஸ் க்ளோஸ் ஆனது நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ராலி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் ராலி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்ட்ராடேலேயே மோர் தென் 2%, மோர் தென் 3% எல்லாமே கொடுப்பது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஒரு அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹைல மார்க் பண்ணி நீங்கள் டேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். பண்ணியிருந்தாங்க. அண்ட் 5 மினிட்ஸ் படியும் சரி, 15 மினிட்ஸ் படியும் சரி, இந்த மொமெண்டம் கேண்டில் எப்போ வராங்க, அதுலேருந்து எந்த அளவுக்கான மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,200 புட் ஆப்ஷன் அரௌண்ட் ஒரு 2225 எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் வந்து மோர் தேன் 400 வரைக்குமே பெருந்தாங்க. மோர் தேன் டபுள் த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு கேப்சர் பண்ணியிருந்தோம் இந்த சிங்கிளான 24,200 புட் ஆப்ஷனில். அண்ட் 15 மினிட்ஸ் படி நமக்கு அந்த மொமெண்டம் கேண்டிலாக இருக்கட்டும், 5 மினிட்ஸாக இருக்கட்டும், எவ்ரி மொமெண்டம் கேண்டில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நேத்தியுடைய வீடியோலேயே கிளியராக நம்ம மென்ஷன் பண்ண விஷயம் வந்து இந்த ஐடி செக்டாருடைய இம்பாக்ட் கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்கெட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், மொமெண்டம் கேண்டிலாக இருக்கட்டும், நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த
கேண்டில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? 9th மார்ச் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான கேண்டில் பேஸ்ட் ஆன் பேங்க் நிஃப்டியினுடைய பேஸ்ட் ஆன் த டூல் வந்து செல் சிக்னல் போட்டு நமக்கு லோ கட் ஆகாத ஒரு கேண்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த கேப் டவுனை வந்து நேத்தே வந்து நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு கேப் ஃபில்லிங் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நேத்துடைய வீடியோலயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண விஷயம், இந்த லெவலுக்கு அபவ் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக நமக்கு அப் போறதுக்கான வாய்ப்புகளும், இந்த லோக்கு கீழ மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு டவுன் போறதுக்குமான வாய்ப்புகள் அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணினோம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியினுடைய 1 ஹவர் சார்ட் படி பார்க்கும் பொழுது பேஸ்ட் ஆன் அவர் டூல், இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 ஹவர் சார்ட்டு. எஸ்டர்டேயுடைய வீடியோலயே கிளியராக சொன்ன விஷயம், மார்க்கெட் வந்து இப்போ இருப்பது அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்காங்க 1 ஹவர் படி. ஈவன் தோ டே சார்ட்ல வீக் சார்ட்ல நமக்கு சப்போர்ட் லெவல்ல இருந்து போனாலும் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் படி நமக்கு இந்த லோ கட் ஆகும் பொழுது நமக்கு பாசிபிள் இந்த கேப் ஃபில்லிங் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நேத்தே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணினோம். அதன்படி 1 ஹவர்ல இந்த கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதும் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ மார்க்கெட் வந்து நமக்கு அந்த 9th மார்ச் கேண்டில் அபோவ் எல்லாமே க்ளோஸ் ஆகும் பொழுது டூல் வந்து எக்ஸாக்டான ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், எக்ஸாக்டான புல் பேக்காக இருக்கட்டும் நமக்கு இன்டிமேட் பண்ற ஒரு விஷயம். அது மாதிரியே நமக்கு நேத்து நமக்கு சொன்ன விஷயம், இந்த இடங்கள்ல இருந்து ஹை கட் ஆகி நமக்கு பை சிக்னல் போட்டால் மட்டுமே ஃபர்தராக நமக்கு பை அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணணும். இது 1 ஹவரினுடைய பேங்க் நிஃப்டியினுடைய சார்ட்டு. இது நிஃப்டியினுடைய வீக்லி சார்ட். நேத்து வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நம்ம கிளியராக நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து இந்த வீக்கினுடைய க்ளோசிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஃப்ரைடே வரைக்குமே நமக்கு இருக்கு. இன்னுமே நமக்கு 2 ட்ரேடிங் டேஸ் இருக்கு. வித்தின் அந்த 2 ட்ரேடிங் டேஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை நமக்கு ஃபர்தராக ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு மார்க்கெட் டவுன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ இருப்பது ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல் பேஸ்ட் ஆன் வீக்லி சார்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணினோம். பேங்க் நிஃப்டியுமே வந்து நேத்தியுடைய கேண்டில் கம்பேர் பண்ணும் பொழுது இன்னைக்கு நமக்கு இந்த லோ ஸ்டில் ஹோல்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த 55 to 58 லெவல்ல க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு 54,399 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் நீங்க நோட் பண்ணுங்க. நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் வந்து நமக்கு இந்த லோ கட் ஆகாத வரைக்கும் தெர் இஸ் நோ பேனிக். இந்த லோம் கட் ஆகி ஒரு வேலிடான செல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய ட்ரெண்டை நமக்கு லாஸ்ட் இயர்லேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டை நமக்கு டவுன் ட்ரெண்ட் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் இந்த லோ வந்து ஹோல்ட் ஆகுறாங்களா இல்லை இதுல இருந்தே மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நிஃப்டியினுடைய டே சார்ட் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் படி பார்க்கும்பொழுது ஸ்டில் வந்து நமக்கு இந்த கேப் ஃபில்லிங் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துட்டு அகைன் இந்த எக்ஸாக்டான இந்த 24,301 இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 26 இருக்கட்டும் 26 பிப்ரவரியாக இருக்கட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு இம்பார்ட்டன்டான டேட் அப்படிங்கிறது இருக்கு ஃபார் டைம் சைக்கிள். அந்த டேட் வந்து நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அந்த டேட்டினுடைய ஹை லோ கம்மிங் டேஸ்ல ட்ரெண்ட் டிசைட் பண்றதுமான ஒரு டேட். பட் ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ இருப்பது அப்படிங்கிறது பியர் சென்டிமெண்ட்ல தான் இருக்காங்களே தவிர்த்து அப்சைட் போறதுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடையாது. வீக்லியில பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்தாலும் வீக்கினுடைய க்ளோஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது லாங் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம பிடிக்க முடியும். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து இந்த கேப் ஃபில்லிங்ல இருந்து மார்க்கெட் வந்து கட் ஆகும் பொழுது நமக்கு இந்த லைன்ஸ் வரைக்குமே பாசிபிள். உதாரணமாக 23,700 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது வந்து 23,816 அண்ட் அகைன் வந்து இந்த லோ நோட் பண்ணிக்கோங்க 23,000 அரௌண்ட் 700 வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து மார்க்கெட் ஹோல்ட் ஆனாங்க அப்படின்னா பார்க்கலாம். அப்படி இல்லை இதையுமே நமக்கு தாண்டி க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேத்தியுடைய இம்பாக்ட்ல வந்து ஐடி செக்டர் நம்மளுடைய வாட்ச்லிஸ்ட்ல வந்திருந்தாங்க. பேஸ்ட் ஆன் ஐடி செக்டர் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. டியூ டு குளோபல் நியூஸின் படி மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் வந்து அன்பிரடிக்டபிள். பட் பேஸ்ட் ஆன் த செட்டப் நமக்கு டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் மேபி பாசிபிள் நமக்கு இரண்டு பக்கமும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பட் மார்க்கெட் இன் டவுன் ட்ரெண்ட் நமக்கு அப்போறதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட். பேங்க் நிஃப்டி வந்து இந்த 9th கேண்டில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இந்த பெரிய கேப் ஃபில்லிங் எல்லாமே டச் பண்ணிட்டு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு இன்னுமே இந்த கேப் ஃபில்லிங் அப்படிங்கிறது கொடுக்கல. பட் ஈவன் தோ நமக்கு இந்த 9th கேண்டிலுடைய லோ கட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டில் நமக்கு எந்த ஒரு பேனிக்கும் இல்லை, ஒரு பெரிய பேனிக் அப்படிங்கிறது இல்லை. பட் இந்த லோ கட் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம முன்னமே சொன்னபடி ஒரு பெரிய ட்ரெண்டே நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது சொல்லலாம்.
ஈவன் தோ நம்ம இருப்பது டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன் ஃபார் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லெவல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் ஃபார் பேஸ்ட் ஆன் த டைம் சைக்கிள். அண்ட் அப் சைடில் இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் இருக்கும்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட்டாக இந்த வீக் வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்குமே வந்து மோர் தென் 1200 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியும் 394 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் தென் 1.6% ஃபார் நிஃப்டி, மோர் தென் 2.1% ஃபார் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நமக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரி இருக்கு. பொதுவாகவே வீக்லி எக்ஸ்பைரி எப்போ நமக்கு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரி இன்னைக்குமே சென்செக்ஸ் வந்து நமக்கு மோர் தென் 1300 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ்பைரி எப்போ நமக்கு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். பட் ஈவன் தோ மொமெண்டம் இன்னைக்கு கொடுத்தனால பாசிபிள் நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 80% அப்படிங்கிறது இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து நம்ம பைலியோ செல்லியோ போகாமல் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும் பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணலை, நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், ஹை விக்ஸ் இருக்கும் பொழுது நியூ ட்ரேடர்ஸ் புதிதாக ஆப்ஷன் வரீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து ஹை விக்ஸில் இருக்கும் பொழுதும் சரி, மார்க்கெட் வந்து வீக்லி எக்ஸ்பைரி வரும் பொழுதும் சரி, சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரீசன் வந்து இம்மீடியட்டாக ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்பைக் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அப்படின்னா இது மாதிரி விக்ஸ் வந்து ஹையில் இருக்கும் பொழுது. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டல் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய 12th மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 12th மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 12th மார்ச் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 12th மார்ச். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைமில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ, கன்சியூமர் டூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், இன்ட்ரா, இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் ஸ்டெப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 12th மார்ச் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத எவ்ரி ஃப்ரைடேயுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோவில் வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபார் மண்டே ப்ரிடிக்ஷன்ஸில். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு என்ன மாதிரியான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம், என்ன மாதிரியான அந்த டீ கோல்ட் என் செட்டப் நம்ம இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து அதில் இருக்குது. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். லெட்ஸ் ஹோப் கமிங் மண்டே வந்து நம்ம லைவ்ல வரலாம். எனி டவுட்ஸ், எனி கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைவ்லேயே வந்து கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லைவ் செக்ஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா எனக்கு லைக் பண்ணி இல்லை கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்குது நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, வியூஸ்க்கும் சரி, ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.